ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு Volkswagen Tiguan ஃபேஸ் லிஃப்ட் கூட. இது அதே கலராக இருக்கே, அதே வண்டியா அப்படின்னு கேட்பீங்க. கிடையாது. ஏன்னா வீல் டிசைன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது ஆக்சுவலி பேஸ் வேரியண்ட்டுங்க. Volkswagen Tiguan ஆரம்ப நிலை வேரியண்ட் பேஸ் மாடல் அதுதான் இது. கம்ஃபர்ட் லைன் வேரியண்ட். ஸோ இந்த வேரியண்ட்லேயே ஆக்சுவலி நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் ப்ரோஷரில் நான் வந்து பார்த்தேன். ஸோ நேரில் பார்க்குறதுக்கு வண்டி அந்த அளவுக்கு இருக்கா, இது எந்த அளவுக்கு ஒர்த்து அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் ரிவ்யூ உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் லைன் வேரியண்ட் 10.99 லேக்ஸ் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுக்கு இந்த வண்டி உங்களுக்கு வந்து கிடைக்குது. இப்போ ரீசெண்டாக 10.99 லேக்ஸுக்கு நாங்கள் வேற ஒரு வண்டி ரிவ்யூ பண்ணோம், கியா செல்டாஸோடைய பேஸ் மாடல். ஸோ அந்த வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இதில் வேற என்ன ஃபீச்சர்ஸ் அடிஷனலாக கிடைக்குது, இது வர்த்தா இல்லை அது பெட்டரா அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். முதல்ல இதை வந்து வாக் அரவுண்ட் ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு இந்த Volkswagen Tiguan ஃபேஸ் லிஃப்ட் கம்ஃபர்ட் லைன் வேரியண்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ரமணி Volkswagen ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குங்க. உள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்போ நான் கேட்கறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸ் தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ Volkswagen Tiguan ஃபேஸ் லிஃப்ட் கம்ஃபர்ட் லைன் பேஸ் மாடல் எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க புது Volkswagen Tiguan ஃபேஸ் லிஃப்ட் கம்ஃபர்ட் லைன் 10.99 லேக்ஸ் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுக்கு உங்களுக்கு Volkswagenல என்ன கார் கிடைக்குது அதை வந்து நம்ம பார்த்துலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேஸ் மாடல் அப்படின்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் பார்க்கும்போது ஆக்சுவலி பேஸ் மாடல் மாதிரியே எனக்கு தெரியல. காரணம் இந்த வேரியண்ட்லேயே நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து டீசெண்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து ப்ரோஷரில் நான் வந்து பார்த்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ஜின் ஸ்பெக்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு என்ஜின் மட்டும்தான். 1 லிட்டர் 3 சிலிண்டர் TSI டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். இது போலோலேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண அதே சேம் என்ஜின் தான். 115 PS மேக்ஸிமம் பவர், 178 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் இந்த பேஸ் மாடலில் உங்களுக்கு கிடைக்குதுங்க. இது ஸ்கோடா மாதிரி பேஸ் மாடல்லேருந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இவங்க கொடுக்கறது கிடையாது. ஒன்லி மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க பேஸ் மாடலை பொறுத்தவரை. ரைட், அதனுடைய மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கலில் சிட்டி யூசேஜில் நீங்கள் டர்போ பெட்ரோலுங்கிறதுனால உங்களால் ஒரு 11-12 வரைக்கும் எடுக்க முடியும். அதே ஹைவேஸில் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஓட்டினீங்கன்னா ஒரு 18 வரைக்கும் எடுக்க முடியும். கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டினீங்கன்னா 16-17 அந்த ரேஞ்சில் கிடைக்குங்கிறது எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருக்குது டர்போ பெட்ரோல்ஸை பொறுத்தவரை. ஓகே, ஸோ இதுதான் மைலேஜ் ஃபிகர் இந்த Volkswagen Tiguan பேஸ் மாடலை பொறுத்தவரை. ஓகே, இப்போ அடுத்தது லுக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பேஸ் மாடல்லையே இந்த மாதிரி யூனிக்கான கலர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இது வந்து புது இந்த க்ரீன் பெர்லசன்ட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த க்ரீன் கலர் இந்த பேஸ் மாடல்லே கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் சர்ப்ரைசிங்லி பார்க்கலாம், இதுலேயே உங்களுக்கு வந்து எல்இடி ஆல் வெதர் ஹெட்லாம்ப்ஸ் கிடைக்குது. கூடவே எல்இடி இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாக மிட் வேரியன்ட்ஸு டாப் வேரியன்ட்ஸ்க்கு ரிசர்வ் பண்ணுவாங்க. ஆனால் Volkswagen அப்படி பண்ணலை. எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே ஆல் வெதர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுக்குறாங்க வித் எல்இடி இண்டிகேட்டர்ஸ். ஓகே, ஆனால் இந்த வேரியண்ட்டில் மிஸ் ஆகிற ஒரு விஷயம், ஹைலைன் வேரியண்ட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த பேஸ் மாடலில் இல்லை. உங்களுக்கு என்னதான் அந்த க்ரோம் கிரில்லு, க்ரோம் ஃபினிஷ், இந்த ஸ்லாட்ஸு மேலே இருக்கிற கிரில்லையுமே க்ரோம்லாம் கொடுத்துருக்காங்க. ஓவரால் க்ரோம் எல்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் இல்லை. ஓகே, பட் உங்களுக்கு டியூவல் டோன் இந்த சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட்டும் கிடைக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அத்தியாவசியமாக ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸை பேஸ் மாடல்லேருந்தே கொடுத்துருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக பகிர்ந்துக்குங்க. ரைட், அதுக்கு அடுத்தது சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு ஒன்றும் தெரியலை. அதாவது ஹைலைன் வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இதில் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் தான், அது வீல்ஸோடைய டிசைன் தான். ஓகே, இதில் உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ் கிடையாது. இது பேஸ் மாடல் தாங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்டீல் வீல்ஸாக கிடைக்குது. ஓகே, 16 inch ஸ்டீல் வீல்ஸ் வித் வீல் கவர்ஸ். இது ஆக்சுவலி வீல் கவர். ஓகே, இது பார்க்குறதுக்கு தூரத்துலேருந்து மேபி அலாய் மாதிரி தெரியலாம் 3D எஃபெக்டில். பட் இது வந்து ஸ்டீல் வீல் கவர் தான். ஆனால் உள்ள ஸ்டீல் வீல், ட்ரம் வீல் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே பார்த்தாலே தெரியும். இதனுடைய சைஸ் என்னன்னு கேட்பீங்க. சைஸு 205/60 R16. ஸோ டயர் சைஸில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. பட் இது வந்து என்னென்னா அலாயாக கிடையாது, ஸ்டீல் வீலாக கொடுக்குறாங்க. அதுதான் மேஜர் வித்தியாசம். மற்றபடி உங்களுக்கு எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ORVMஸில் வந்துடுது. பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் இருக்குது. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பேஸ் மாடல் மாதிரியே தெரியாது. அந்த வகையில் இது வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரூஃப் ரெயில்ஸ் நீங்கள் பார்க்கலாம், பேஸ் மாடல்லேருந்தே உங்களுக்கு ப்ராப்பர் அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸாக கொடுக்குறாங்க. இது மேலே தாராளமாக நீங்கள் லோடு ஏற்றலாம். எலக்ட்ரிக் சன்ரூஃப் பேஸ் மாடலில் கிடையாது. ஸ்கோடா குஷாக்கில் ஆனால் பேஸ் மாடல்லேருந்து எலக்ட்ரிக் சன்ரூஃப் கொடுப்பாங்க. ஆனால் இதில் அப்படி இல்லை டைகோனை பொறுத்தவரை. ரியர்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப்ஸுங்கிறது பேஸ் மாடல்லேருந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. ஸோ அதுலேயும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. மேலும் இன்னொரு விஷயம் நான் சர்ப்ரைஸ் ஆனேன், ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டீஃபாகர் பேஸ் மாடல்லேருந்தே கொடுக்குறாங்க Volkswagen Tiguan பொறுத்தவரை. இதுவும் ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ரியர் விண்ட்ஷீல்டு டீஃபாகருமே இருக்குது பாருங்கள், இந்த லைன்ஸு.
ஸோ அதுவுமே என்னை பொறுத்தவரை சர்ப்ரைஸ் தான். ரைட். அண்ட் ரியரை பொறுத்தவரை உங்களுக்கு ரியரில் க்ரோம் ஸ்ட்ரிப்பும் கொடுத்துருக்காங்க பம்பரில். ரியர் ஃபாக் லேம்பும் ஒன்று கிடைக்குது ரைட் சைடில். 3 பார்க்கிங் சென்சர்ஸ் ரியரில் உங்களால் பார்க்க முடியும். ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர்ஸ் இல்லையே தவிர ரியரில் பார்க்கிங் சென்சர்ஸ் இப்போலாம் கொடுத்து தான் ஆகணும், அது ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்க. ஆனால் ரியர் பார்க்கிங் கேமரா இந்த வேரியண்ட்டில் கிடையாது. ஸோ இதுதான் ஓவரால் எக்ஸ்டீரியர் டிஃபரன்சஸ். பேஸ் மாடலாக இருந்தாலும் ஆக்சுவலி பார்க்குறதுக்கு பேஸ் மாடல் மாதிரி இல்லை, சர்ப்ரைசிங்லி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த மாடலில் இருக்குது. அதே மாதிரி தான் இன்டீரியரில் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, இந்த பேஸ் மாடல் கம்ஃபர்ட் லைன் வேரியண்ட்டோடைய இன்டீரியர் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கீ பார்த்துடலாம். ஸோ கீ அதே சேம் ஃப்ளிப் கீஸ் தான் உங்களுக்கு. ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் பேஸ் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. ரெண்டுமே ரிமோட் ஃப்ளிப் கீஸாக கொடுக்குறாங்க. இதில் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடையாது. நீங்கள் ஃபிசிக்கலி கீயை உள்ள லாகின் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேஸ் மாடலுங்கிறதுனால. ஓகே, ஹைலைன் வேரியண்ட்லேயும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் சீட்டோடைய அப்போல்சரி டிசைன் மாறி இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். கிரே, லைட் கிரே அண்ட் டார்க் கிரே அப்படிங்கிற காம்பினேஷனில் ஃபுல் ஃபேப்ரிக் அப்போல்சரி கொடுக்குறாங்க. ஹைலைன் அண்ட் ஹைலைன் ப்ளஸில் உங்களுக்கு செமி பார்ஷியல் ஃபேப்ரிக்காக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் ஃபுல்லாகவே இந்த பார்டர் முதற்கொண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபேப்ரிக்காக தான் வருது. ஸோ இது ஒரு மாறுதல் அப்படின்னு சொல்லலாம், ஹைலைன் வேரியண்ட்டுக்கும் இந்த கம்ஃபர்ட் லைன் வேரியண்ட்டுக்கும் இடையில இருக்கிற மாற்றங்கள். ரைட். ஆனால் பேஸ் மாடல்லேருந்தே உங்களுக்கு ப்ராப்பராக டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடைக்குது. அதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. வெரி வெரி நைஸ். ஓகே, தென் ஓவரால் இன்டீரியரை பொறுத்தவரையுமே சில பல மெட்டீரியல் வித்தியாசங்கள், கலர் வித்தியாசங்கள் உங்களால் பார்க்க முடியும். இந்த வேரியண்ட்டில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்டு முழுக்க ஃப்ளோ ஆகிற அந்த சில்வர் ஃபினிஷ்லாம் எதுவுமே உங்களால் பார்க்க முடியாது. முழுக்க முழுக்க டியூவல் டோன் இன்டீரியர் தான், ட்ரிபிள் டோன் கிடையாது, டியூவல் டோன் தான் கொடுக்குறாங்க. ஐவரி ஒயிட்டிஷ் பேஜ் மாதிரி ஒரு கலர் கொடுத்துட்டு பிளாக். ஸோ இது ரெண்டு தான் இந்த இன்டீரியரில் உங்களால் பார்க்க முடியும் கலர்ஸை பொறுத்தவரை. மற்றபடி பார்க்குறது நல்லா தான் இருக்குங்க, அதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. மெட்டீரியல் குவாலிட்டிலாம் நல்லா ஸ்ட்ராங்காக சாலிடாக தான் இருக்குது. எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக் தான். ஓகே, இங்கேயும் ஹார்டு தான், இங்கேயும் ஹார்டு தான். இங்கே வந்து உங்களுக்கு சாஃப்ட் ஃபேப்ரிக் பேடிங் கொடுத்துருக்காங்க டோர்ஸில். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, உள்ளே உட்காந்துட்டு பார்க்கலாம். ஸோ ரைட், டோர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் 4 பவர் விண்டோஸுங்கிறது இப்போல்லாம் பேஸ் மாடலேருந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்து தான் ஆகணும், அதை கொடுத்துட்டாங்க. அண்ட் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் ஹைலைன் வேரியண்ட் போலவே இந்த வேரியண்ட்டுக்கு உங்களுக்கு வந்திருக்கு. எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் உங்களுக்கு ஹைலைன் ப்ளஸில் தான் கிடைக்கும், இதில் இல்லை. ஓகே, டேஷ்போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ரைட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சில்வர் ஃபினிஷ் எல்லாம் டேஷ்போர்டில் வராது. இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ராக்சல் பேட்டர்ன், ஒரு ஹெக்ஸகனல் பேட்டர்ன் மாதிரி டேஷ்போர்டில் ஃப்ளோ ஆகுது, அதே பிளாக் டெக்ஸ்சர்ட் பிளாஸ்டிக்கில். மற்றபடி இதில் அந்த சில்வர் ஃபினிஷ் எல்லாம் டோர்ஸ்லையுமே உங்களால் பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் டோர் ஹேண்டிலே நீங்கள் பார்க்கலாம், முழுக்க முழுக்க பிளாக்காக கொடுத்துருக்காங்க, சில்வர் ஃபினிஷ் எதுவுமே இல்லாமல். ஓகே, ஆனால் இந்த வேரியண்ட்லேயே சர்ப்ரைசிங்லி பல ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர், வாஷர், டீஃபாகர்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் வந்துடுது. எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் இன்டீரியர்லையும் சர்ப்ரைசிங்கான விஷயங்கள் நிறையா இருக்குன்னு சொல்ல முடியும். ஸ்டீரிங் வீலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல். ஓகே, ஸோ கியா செல்டாஸில் இது இருக்கா பேஸ் மாடலில்? இல்லை. ரைட்டு. அதுக்கு அடுத்தபடியாக இதில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. ஓகே, அது முதல்ல ஆன் பண்ணுவோம். வெயில் கொஞ்சம் இன்னைக்கு ஹீட்டாக தாங்க இருக்குது, மணி 5 ஆச்சு, அப்படியும் ஹீட்டாக இருக்குது. ரைட். ஓகே, ஸோ ஆட்டோ ஏசி இந்த பேஸ் மாடல்லே கிடைக்குது ஃபோக்ஸ்வேகன் டைகூனை பொறுத்தவரை. ஓகே, அது போக டச் ஸ்க்ரீன் சிஸ்டமும் இருக்குது. அதுக்கு அப்புறம் வர ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கியா செல்டாஸில் பேஸ் மாடலில் இருக்கா? இல்லை. வித் ஏர் பியூரிஃபையர் இந்த டைகூன் பேஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி நைஸ் டச் பேஸ்ட் கண்ட்ரோலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் இதில் இந்த க்ரூஸ் இருக்கிறதுனால நீங்கள் இதை மேனுவலாக கூட ஸ்லைடிங் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. நைஸ். தென் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, செல்டாஸில் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் ஃபுல்லி அனலாக் வித் ஒரு சென்ட்ரல் எம்ஐடி டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. இதுவும் ஆனால் பார்க்குறது நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி நிறைய பேர் இருக்காங்க, டிஜிட்டல் கிளஸ்டரை விட அனலாக் கிளஸ்டர் தான் பிடிக்கும்னு சொல்கிறவங்க இன்னும் நிறைய பேர் விரும்புகிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் எம்ஐடிக்கு. இதிலேயே டிரைவிங் டேட்டா, வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகே, ஆனால் இதில் நேவிகேஷன் டிஸ்பிளே உங்களால் பார்க்க முடியாது. காரணம், உங்களுக்கு நேவிகேஷனோட வர்ற டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இது கிடையாது. இது ஒரு சின்ன சைஸ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமாக கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இதே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தான் நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக ரிவ்யூ பண்ண ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்ட் பேஸ் மாடலில் இதே டிஸ்பிளே தான் பார்த்தோம். அதே விஷயம் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வயர்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, யூஎஸ்பி போர்ட் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் பென் ட்ரைவ் போட்டுக்கலாம். ஆனால் மற்றபடி இதில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோ உங்களுக்கு இதர கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸு அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ரிவர்ஸ் போடுறேன் பாருங்களேன், என்னன்னு பார்ப்போமா? ரிவர்ஸ் போடுறேன். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலி எந்த வகையான டிஸ்பிளேவோ எதுவுமே இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கூட டிஸ்பிளே உங்களுக்கு வந்து கிடைக்கல.
வெரி 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 நார்மலான ஒரு யூட்டிலிட்டி தான். நீங்கள் பீப் சவுண்ட் வச்சு தான் நீங்கள் ரிவர்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும், ரிவர்ஸ் ஜட்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, மற்றபடி ஓகேங்க, தேவையான விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்கிறது ஓகே. ஆனால் செல்டாஸில் உங்களுக்கு இதை விட பெரிய டச் ஸ்க்ரீன், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட வந்திருக்கும். இதில் அது இல்லை. இல்லை மாறி மாறி இந்த வண்டியும் அந்த வண்டியும் மாறி மாறி அடிச்சுக்குதுன்னு வைங்களேன் ஃபீச்சர்ஸை பொறுத்தவரை. ஓகே ரைட். அடுத்தது வேறு என்ன பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன் இங்கே இருக்குது. டயர் ப்ரெஷர் ரீசெட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது. ஸோ டயர் ப்ரெஷர் வார்னிங் சிஸ்டம்ங்கிறது பேஸ் மாடல்லேருந்தே கிடைக்குது உங்களுக்கு. அது ஒரு நைஸான விஷயம். ஃபிசிக்கல் சார்ஜிங் போர்ட்ஸு, ஆக்சுவலி சி டைப் சார்ஜிங் போர்ட்ஸ்லாம் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடையாது. பேஸ் மாடலை பொறுத்தவரை ஒயர்லெஸ் சார்ஜிங்லாம் எதிர்பார்த்துடாதீங்க, ஏன்னா ஃபிசிக்கல் சி டைப் சார்ஜிங்கே இல்லை. 12 வோல்ட் ஒரே ஒரு சாக்கெட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வகையிலுமே கியா செல்டாஸ் வந்து 3 சி டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுக்குது பேஸ் மாடலை பொறுத்தவரைங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஆனால் சென்டர் ஆம்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே யூஸ்வலான கப் ஹோல்டர்ஸ், ஹேண்ட் பிரேக் லெவல்லாம் இருக்குது. சென்டர் ஆம்ரெஸ்ட்டு பேஸ் மாடலேருந்து கிடைக்குது. ஸ்லைடிங்கோடு இருக்குது, அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. உள்ள நல்ல ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் எந்த கவலையும் இல்லை. ஓகே, தென் அடுத்தபடியாக இங்கே நீங்கள் பார்க்கலாம் க்ளவ் பாக்ஸ், அதே சேம் டீசெண்டான சைஸ். பட் என்னென்னா கூலிங் வசதி எதுவும் இல்லை, ஸ்டில் ஓகே தான். 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் பெருசாக டோர் பேட்ஸில் கொடுத்துருக்காங்க. மேலே டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ARVM ஒன்று கிடைக்குது, ஓகே, நாட் பேட். அண்ட் கோட் ரைவர் சைடு வேனிட்டி மிரர் சன்வைசரில் கொடுத்துருக்காங்க. தென் ஆல் LED கேபின் லேம்ப்ஸுங்கிறது பேஸ் மாடல்லேருந்தே கிடைக்குது. ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு மட்டும் இல்லை, பின்னாடியும் தனியாக ஒரு LED லைட்டிங் கன்சோலும் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் எந்த காம்ப்ரமைஸ் இல்லை. ஸ்பீக்கர்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு மொத்தம் 6 ஸ்பீக்கர்ஸ் வருது, அதாவது 4 ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் 2 ட்வீட்டர்ஸ் அப்படிங்கிற கெப்பாசிட்டியில் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி ஆக்சுவலி டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹைலைட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே. எஸ், ஹெட்லாம்ப்ஸோடைய கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் எல்லாம் இல்லை, பட் ஆல் வெதர் ஹெட்லாம்ப்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் உள்ளே இழுத்திங்கன்னா ஆல் வெதர் லைட்டிங் ஆன் ஆகுது. ஓகே, அண்ட் ஃபுல்லாக இழுத்திங்கன்னா ரியர் ஃபாக் லேம்ப் ஆன் ஆகும். ஸோ இதுவும் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். ரைட், இதுதான் ஓவரால் இன்டீரியரில் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் விஷயங்கள். இப்போது பேக் சீட் போய் பார்க்கலாம் வாங்க. பொதுவாக பேஸ் மாடல் SUV அப்படின்னாலே ஜென்ரலாக ஃபீச்சர்ஸ் பெருசாக எதிர்பார்க்க முடியாதுங்க. ஆனால் இந்த Volkswagen டைகனுடைய பேஸ் மாடல் பொறுத்தவரை அப்படி கிடையாது. ஓகே, இது நம்ம வந்து டைரெக்டாக கியா செல்டாஸோடைய பேஸ் மாடலோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியா செல்டாஸில் பேஸ் மாடலில் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டே இருக்காது பேக் சீட்டில். ஆனால் இதில் 3 பேருக்கு இண்டிவிஜுவல் ப்ராப்பர் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த வகையில் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை. ஆனால் என்னென்னா இங்கே ரியர் சென்டர் ஆம்ரெஸ்ட் இல்லை, அது ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. பட் எல்லாருக்குமே ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸு, எல்லாருக்குமே ப்ராப்பரான ஹெட்ரெஸ்ட் அண்ட் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. மேலும் ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரியர் AC வென்ட்ஸ் 2 பேசிக் மாடல்லேருந்தே ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இதெல்லாம் கொடுத்துட்டு சார்ஜிங் போர்ட்ஸே இல்லாமல் கொடுத்துருக்காங்க பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு. ஸோ அது ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீட் பேக் பாக்கெட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் நம்ம டாப் வேரியண்ட்லேருந்து சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். பொதுவாகவே Volkswagen டைகனுடைய எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே இந்த ரியர் சன்பிளைண்ட்ஸுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அதுவும் இந்த வேரியண்ட்லேயும் இல்லைங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, ஆனால் ஓவரால் சீட்டோடைய ஸ்பேஸ் நீங்கள் பார்க்கலாம், நல்லாவே இருக்குது. ஹெட்ரூமும் பிரச்சனை இல்லை. ஓகே, லெக் ரூம் நல்லாயிருக்கு, ஹெட்ரூம் நல்லாயிருக்கு, தை சப்போர்ட்டும் ஆக்சுவலி டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகலம் தான். இந்த செக்மெண்ட்டுக்கு, அதுவும் எஸ்பெஷலி கியா செல்டாஸ் மாதிரியோட காரோட கம்பேர் பண்ணும்போது அது செல்டாஸுங்கிறது இன்னும் பெரிய செக்மெண்ட் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் பெரிய வண்டியாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த லெவல் லெக் ரூம் இந்த வண்டியில் எதிர்பார்க்க முடியாது. இது ஓகேவாக இருக்குது, ஆனால் அது இதை விட இன்னும் ஸ்பேஷியஸாக இருக்கும். மேலும் கேபினுடைய அகலம் 3 பேர் உட்காந்தா இந்த வண்டியில் கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கேபினுடைய அகலம் அவ்வளவு சிறப்பாக இல்லை. 3 பேர் உட்காந்துக்கலாம், ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 2 பேர் உட்காரது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. பட் உங்களுக்கு பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. இங்கே கிராப் ஹேண்டில்ஸ் எல்லாருக்குமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னா LED கேபின் லேம்ப்ஸ் தனித்தனியாக 2 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சேஃப்டியை பொறுத்தவரை 6 ஏர் பேக்ஸ், ABS, EBD, ஃப்ரண்ட் வீல் டிஸ்க் பிரேக்ஸு, கூடவே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர், டிஃபாகர், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பேசிக் வேரியண்ட்லேருந்து கிடைக்குதுங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க சூப்பரான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம், ரியர் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம், அண்ட் இங்கே ரியரை பொறுத்தவரை சார்ஜிங் போர்ட்ஸ் அது கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஸ்டில் ஓகே தான் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ லக்கேஜ் ஸ்பேஸ் பார்க்கலாமா? ஃபைனலி லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் மாடலாக இருந்தாலும் ஸ்பேஸில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இந்த கேட்டகரியிலே இது கொஞ்சம் கம்மி தான். 385 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி இந்த Volkswagen டைகனை பொறுத்தவரை பேஸ் மாடல்லேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. 5 பேரோட லக்கேஜை இங்கே ஈஸியாக வச்சுக்கலாம். ஆனால் கியா செல்டாஸ் அளவுக்கு அவ்வளோ பெரிய லக்கேஜ் ஸ்பேஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ரைட், அது ஒரு விஷயம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பூட் ஏரியாவில் சில ஃபீச்சர்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஒரு எல்லோ பூட் லேம்ப் இருக்குது. பார்சல் ட்ரே ஷெல்ஃப் இல்லை அப்படின்னாலுமே 2 சைட்லேயுமே இந்த 3 கிலோ பேக் ஹுக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்டெப்னி ஸ்பேர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைஸ் கம்மியாக ஒரு 15 இன்ச்சு ஸ்டெப்னி கிடைக்குது. ஸ்டீல் வீலாக
கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது இது டெம்பரரி யூஸ்க்கு இந்த ஸ்டெப்னி பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஜாக்கெட் டூல் கிட் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதுலேயும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, தென் அடிஷ்னல் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு வரும்போது தான் இந்த வேரியண்ட்டில் கியா செல்டாஸும் இதுவும் சேம் தான். ஏன்னா 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸு செல்டாஸோடைய HTE மாடல்லையும் வராது, இந்த டைகனுடைய பேஸ் மாடல்லையும் கிடையாது. 100%ஆக நீங்கள் அதை பேக் சீட்டை ஃபோல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் லக்கேஜ் எவ்வளோ வேணாலும் தாராளமாக வச்சுக்கலாம். என்னென்னா 2 பேர் மட்டும்தான் வண்டியில் பயணிக்க முடியும் அடிஷ்னல் லக்கேஜ் வந்துச்சுன்னா. அது ஒன்று தான் சின்ன காம்ப்ரமைஸாக இருக்குது. ஸ்டில் இட் இஸ் ஓகே. ரைட், இதுதான் இந்த கம்ஃபர்ட் லைன் பேஸ் மாடலோடைய லக்கேஜ் ஸ்பேஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாம். ரைட், வாங்க இந்த பேஸ் மாடல் Volkswagen Taygun யாருக்கு செட் ஆகும், இது வேல்யூ ஃபார் மணியா, அதை பற்றி பேசுவோம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் Volkswagen Taygun ஃபேஸ் லிஃப்டோடைய பேஸ் மாடல். ஸோ நம்ம வெற்றிகரமாக டாப் அண்ட் வேரியண்ட்லேருந்து பேஸ் வேரியண்ட் வரைக்கும் எல்லா வேரியண்ட்ஸோட ரிவ்யூஸும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பேஸ் மாடலை பற்றி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அடிப்படை அத்தியாவசியமான விஷயங்கள் எங்கள் பேஸ் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், வயர்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, ரூஃப் ரெயில்ஸ், ரியர் வைப்பர், வாஷர், டீஃபாகர் அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிடச்சிருது. மேலும் அடிஷ்னலாக நான் எதிர்பார்க்காத விஷயங்கள் LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது, கனெக்டட் LED டெயில் லேம்ப்ஸு, ரியர் ஃபாக் லேம்ப், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரியர் சீட்ஸை பொறுத்தவரை கம்ஃபர்ட்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பொறுத்தவரை எல்லாமே இருக்குது, RR பேக்ஸ் உட்பட எல்லாமே கொடுத்துருக்காங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஓவரால் ஒரு பேஸ் வேரியண்ட் உங்கள் ஃபேமிலிக்கு பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவையான விஷயங்கள் எல்லாம் கவர் பண்ணுற ஒரு நல்ல சாலிட் பில்ட் குவாலிட்டியோட 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்கோட இருக்கக்கூடிய யூரோப்பியன் மிட் சைஸ் SUV வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு வர்த்தியான வேரியண்ட்டாக தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.